அகில இந்திய கட்டுமான அமைப்புக்கார அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்புகள் நடத்துகின்ற இந்த நன்றி அறிவிப்பு பாராட்டு கலந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மிகுந்த நீண்ட காலம் தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய அருமை அண்ணன் ஓட்டுநர் நலவாரிய உறுப்பினர் அண்ணன் ஆர்டி பழனி அவர்களே, கஷ்டப்படுகிறாரு, முன்னிலை வைக்கின்ற அனைத்து தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளே, வரவேற்புரையாற்றி பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் DSS மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற FC திருமதி கிர்சி அவர்களே, FC கிர்சியா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க உறுப்பினர் கட்டுமான வாரியத்தினுடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்களே, நம்ம ஆட்சி வந்து 3 ஆண்டு காலம் முடிவிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் சென்று சேராமல் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன காரணத்தினால் உடனடியாக சற்றேறக்குறைய 1,03,000 தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டிய நிலுவை இருந்துச்சு. அதாவது 5/7/2021 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பெண்டிங் இருந்தது 1,03,000 பேருக்கு இருந்துச்சு. முதல்ல கொரோனா காலம் முடிந்த உடனே நான் தான் முதல்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரையே முதல்ல நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து நம்ம தொழிலாளர் நலத்துறை தான் முதல்ல கூப்பிட்டு வந்தோம். அழைச்சி வந்து YMCA மைதானத்தில் முதல் நிகழ்ச்சி வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் வழங்கினார். 2வது வந்த உடனே 2 மாதத்துக்குள்ளே கணக்கெடுத்து 50,000 தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகை, குடும்ப ஓய்வூதியம், தனிநபர் ஓய்வூதியம், மகப்பேறு உதவித்தொகை, விபத்து தொகை, மரணமடைந்தது இதெல்லாம் வழங்கப்படாமல் 1,03,000 இருந்தது. 50,000 பேருக்கு ஒரே நாளில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டது.